சிவப்பு திரி ஏன்னா செவ்வாய்க்காரகன். முருகனுக்கும் அந்த ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால வந்து சிவப்பு கலர் திரி போட்டு விளக்கு போட்டா நல்லது அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாம்மா. ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, ரத்தத்துக்கான காரகன் நீங்க சொன்ன மாதிரி. முருகனுக்கு என்ன அதுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்புனா, முருகன் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு கடவுள் முருகன். சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கனாலும் முருகன வழிபாடு பண்ணோம். செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் முருகன் கால புடிச்சா செவ்வாய் ஒண்ணுமே பண்ண மாட்டான். பசிஃபை ஆயிடுவான், பிரீத்தி ஆயிடுவான், கெடுக்க மாட்டான். புரியுதுங்களா? அதனால அந்த செவ்வாய்க்கு உகந்தது சிவப்பு நிறம். அதனால சிவப்பு கலர் திரி. குபேரனுக்கு உகந்தது பச்சை திரி. அந்த மாரி மகாலட்சுமிக்கு உகந்தது தாமரத்தண்டு திரி. இந்த மாதிரி நம்ம என்ன கடவுள வந்து வழிபாடு பண்றோங்களோ, அவங்களுக்கு உகந்தது போடும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அந்த அதிகமா கிடைக்கும் அந்த அரோமா, அப்படின்றது. அந்த ஸ்மெல்லு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லம்மா. ஆ. உண்மை என்னன்னாம்மா, நான் உன் மேல உண்மையான அன்பு வச்சுட்டுருக்கேன். அது நான் மட்டும் போதுமானதும்மா கடவுளுங்களுக்கு. இருந்தாலும் நடுவுல மக்கள் ஏற்படுத்துனதும்மா இது. அதாவது ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்துல நெறைய வந்து திணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து சமஸ்கிருதம் நம்ம தமிழ்நாட்டுல வந்துச்சோ, அதே மாரி தான். புரியுதுங்களா? இது ஆரியனுங்களுக்கும், டிராவிடன்ஸ்க்கும் இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். புரியுதுங்களா? அதாவது ராவணன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இப்படி நம்ம நெறைய போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் திணிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது தேவையே இல்ல. எதார்த்தமான உண்மை என்ன? முருகன் மேல எனக்கு ரொம்ப பாசம். அது ஒண்ணு போதும்.